சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட டேனியல் ஜூலியட் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம், வெப்பத்தின் வேகம் நிறையவே நம்ம எல்லாரையும் சிரமப்படுத்துது. மழை பெய்து வரக்கூடிய அக்னி நட்சத்திரத்தின் வெயில மக்கள் எதிர்கொள்ள இயற்கை உதவி புரியாதா என்ற ஏக்கம் மக்களுக்கு. ஏக்கமெல்லாம் வெயில் அடிக்கிற சமயத்தில் தான். மற்ற நேரங்களில் இவ்வளவு வெப்பத்துக்கு என்ன காரணம், பொதுஜனமாகிய நாம என்ன செய்தால் இந்த வெப்பத்தை குறைக்க முடியும்னு எதிர்காலத்தையும் நமது சந்ததியினரையும் நினைத்து ஏதாவது நல்ல செயல்களை செய்யணும். அந்த கோணத்தில் சிந்திக்கணும். இந்த வெயில்னால நமது சூழல், நமது உடல்நிலை பாதிக்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம். பருவநிலை மாற்றத்தால் வெப்ப அலைகள், பெருவெள்ளம், கடல் மட்டம் உயர்வுன்னு பல விளைவுகள் ஏற்படுகின்றன. பூமி வெப்பமடைவதால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும்னு அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டேனியல் ஜூலியட் ஐயா தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறியேறிச்சான்னு ஒரு சொலவடை இருக்கு. அதுபோல இருக்கா இந்த தகவல்? பூமத்திய ரேகைக்கு அருகேயுள்ள பல வெப்ப பிரதேச நாடுகள் ஏற்கனவே வளர்ச்சி குறைந்தவையாக இருக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% புவி வெப்பமயமாதலால் இழந்துள்ளனவாம். அதே சமயம் குளிர்ச்சியான தட்ப வெப்ப நிலையில் உள்ள நாடுகள் 20% வளர்ச்சியை கண்டுள்ளன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமாக நார்வேயின் தனிநபர் உள்நாட்டு உற்பத்தி 34% வளர்ந்திருக்கு. குளிர்ச்சியான பருவநிலை கொண்ட நாடுகள் பெருமளவில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினாலும் பொருளாதார ரீதியில் வெப்ப பகுதியில் உள்ள நாடுகளை விட மேம்பட்ட நிலையிலேயே இந்த நாடுகள் இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலால் 2100ஆம் ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் 23% குறையும்னு அமெரிக்க விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. எதையும் சமாளிக்கும் திறமை படைத்தவன் மனிதன். எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் என்ற மனோபாவம் உடையவன் தான். ஆனாலும் பொருளாதார ரீதியில் பாதிப்பு ஏற்பட்டால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவான். அதனால் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவாவது புவி வெப்பமயமாதலை தடுத்து நிறுத்தணும். அதற்குரிய செயல்களை உலக நாடுகள்லாம் சேர்ந்து செய்யணும். ஒரு ஒருங்கிணைப்பு உண்டாகணும். டேனியல் ஜூலியட் ஐயா, ஒரு தனிப்பட்ட நபராக நாம் என்ன செய்யலாம், இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்னு சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. வெயிலில் தொடர்ந்து அலையிறதுனால நமது சருமத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. சில தொற்று நோய்களும் உண்டாகுது. அதோட கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்கும் தோலின் நுண்துளை, பரு, கொப்பளங்கள்லாம் கண்ணுக்கு தெரிகிற அளவு பெருசாகி நமது அழகையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். உடனே அதற்கு ஏதாவது நிவாரணம் தேடுறோம். வெள்ளரி சாற்றை முகத்தில் பூசி 2-3 நிமிஷம் கழித்து முகத்தை கழுவுறோம். நல்லா மசிக்கப்பட்ட தக்காளியுடன் ஒரு சில துளிகள் எலுமிச்சம் சாற்றை கலந்து முகத்தில் தேய்ச்சி கழுவுனா நல்ல பலன் கிடைக்கும். இதையெல்லாம் நமது சருமத்துக்காக, நமது முக பொலிவுக்காக செய்கிறோம். வெயிலுக்கு ஏற்ற பருத்தி ஆடைகளை அணிகிறோம். சன்ஸ்கிரீம் லோஷன்லாம் முகத்தில் பூசிக்கிறோம். இப்படி எதையோ பூசி கவசமாக நமது முகத்தையும் நமது சருமத்தையும் காப்பாற்றுறோமே. நம்மை தாங்கி நிற்கும் இந்த பூமி தாயை பாதுகாக்க வேண்டாமா? என்ன செய்ய போகிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.